இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, கர்த்தரோடு இணைந்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்களேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 5-6. கொடியானது திராட்சைச்செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 6வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்ந்து அத்தகையை போடுகிறார்கள், அவைகள் எரிந்து. ஆமீன். இந்த இடத்துல வாசிக்கிற ஒரு வார்த்தை நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான் என்று சொல்லி நம்ம வார்த்தையை வாசிக்கிறோம். அப்போ நாம் கனி கொடுக்க வேண்டுமானால் முதலாவது என்ன தேவை என்று பார்க்கும்போது கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தரோடு இணைந்திருப்பது என்று சொல்லுவது நம் தேவனை சொந்த இரட்சகராய் ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவன் கர்த்தரோடு இணைந்திருக்க முடியும். ரெண்டாவது, அவன் முழுமையாய் கர்த்தரிடத்தில் தன்னை சமர்ப்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவன் மூலியமாய் கர்த்தர் கிரியை செய்து அவன் வாழ்க்கையில் அநேக கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம ஏன் கனி கொடுக்க முடியல, ஏன் என்னால் கனியுள்ள ஜீவிதம் வாழ முடியலன்னு சொன்னால், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நம் தேவனுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்மளை முழுமையாய் ஆண்டோட கரத்தில் நாம் கொடுக்காமல் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டோட கரத்தில் நாம் முழுமையாய் நாம் விட்டு கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செயல்பட முடியும். அநேக கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அப்போ நாம் இந்த நாளில் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் முழுமையாய் சமர்ப்பீங்க. உலகத்தை பார்க்காதபடி, சூழ்நிலைகளை பார்க்காதபடி, உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்க்காதபடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் தேவனுடைய கரத்தில் நீ முழுமையாய் சமர்ப்பிக்கிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் சரி, நான் தேவனுடைய கரத்தில் என்னை சமர்ப்பித்து அவர் என்னை எப்படி செய்ய நினைக்கிறாரோ, எப்படி நடத்த விரும்புகிறாரோ, எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே என்னை அழைத்து செல்கிறாரோ அதன்படியாய் நான் வாழ்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி எந்த பிள்ளைகள் தேவனுடைய கரத்தில் நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லி இந்த நல்ல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அநேக நேரத்தில் வேதத்தில் வாசித்திருப்பீங்க, உன் தேவனாய் கர்த்தராய் நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொன்னால், எந்த ஒரு பிள்ளை தேவனிடத்தில் முழுமையாக சமர்ப்பிக்கிறானோ அந்த சமர்ப்பிக்கிற உடனே கர்த்தர் அவனுடைய கரத்தை பிடிக்கிறார். நல்லா வாசித்து பார்க்கும்போது தெரியும், நீங்கள் அவர் கரத்தை பிடிக்கல, அவர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். அப்போ அவர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் வரணும். அது எப்படி வரணும்னு பார்த்தா, நாம் தேவனுடைய கரத்தில் நம்ம சமர்ப்பிக்கும் பொழுது தான், அப்பொழுது தான் அறிந்து கொள்ள முடியும், நான் தேவனுடைய கரத்தில் விட்டு கொடுத்துட்டேன், அவர் இப்போ என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டார், அவர் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசமும், அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் என்று சொல்லி இந்த நல்ல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ நாம் அவரிடத்தில் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாய் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போ நாம் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால், அவருடைய கரத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அவரிடத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஆமீன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம வாசித்தோம். அப்போ நம் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது செவி கொடுக்கிறது என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மளை நடத்துகிற பாதையில் சில நேரம் ஆண்டவர் இந்த இடத்துல போகாதன்னு சொல்லுவார், இந்த காரியத்தை செய்யாதன்னு சொல்லுவார், இந்த காரியத்துக்கு நீ உடன்படாதன்னு சொல்லுவார், இந்த காரியத்தை நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லி
அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்போ உணர்த்தும் போது தேவ சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்போ இந்த தேவ சத்தத்துக்கு அநேக நேரத்தில் நாம் செவி கொடுக்காமல் போறதுனால தான் தேவனிடத்தில் நாம் நிலைத்து நிற்க முடிகிறது இல்லை. காரணம் என்ன? நான் சொன்னது போல சூழ்நிலையில பார்க்கிறோம். ஐயோ அவன் என்ன நினைச்சிருவானோ, ஐயோ அவன் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு மனுஷனாச்சே, இவன் என்னுடைய நான் ரொம்ப வருஷமான ஒரு உயிர் நண்பனா இருக்கிறானே, அவன் என்ன நினைத்திருவான்னு சொல்லி அநேகருடைய இருதயங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாக்காதபடி உலக மனுஷன் என்னை என்ன நினைச்சிருவான், உலக மனுஷன் அவன் என்னை குறித்து எப்படியாக பேசிடுவானேன்னு சொல்லி உலகத்தை பிரியப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னு சொன்னா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாக்காதபடி உலகத்தானே பிரியப்படுத்துறதுக்காக நாம் அநேக காரியங்களை செய்யும் பொழுது நாம் தேவனோடு கூட நிலைத்து நிற்க முடியாது என்று சொல்லி ஆவியானவர் நல்ல பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், இந்த தேவனுடைய பிள்ளையாய் மாறினது உண்மைதான். ஆனாலும் அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி சாய்க்கலன்னு சொன்னா நீங்க அவரோடு நிலைத்து நிற்க முடியாது. நீங்க நிலைத்திராவிட்டால் நீங்க ஒருவரால் கனி கொடுக்க முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்குது. நல்லா பாருங்க, அதை வாசிக்கும் போது நமக்கு நல்லா தெரியுது. எண்ணெய் இல்லாமல் உங்களுக்கு கனி வரவே வராது என்று சொல்லி திட்டமும் தெளிவுமா எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கனி காணப்பட வேண்டுமானால் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்கிறவளா இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறபடி நாம் வாழ்கிறவளா இருக்க வேண்டும். எதை நம்ம இடத்துல இருந்து எந்த இடத்துல நிற்க சொல்றாரோ, எந்த இடத்துல நம்மளை போக சொல்றாரோ, எந்த இடத்துல தேவனுடைய சத்தத்தின்படியாய் இந்த இடத்துல இந்த வார்த்தையை பேசாத நீ அமைதியாயிருன்னு சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்தோம் ஆனால் தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறத பார்க்க முடியும். நீங்க அநேக கனி கொடுக்கிறவர்களாய் நீங்க மாறுவீங்க. தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன்னு சொல்லும் பொழுது லோத்தோட கண்கள் எப்படிப்பட்டதா இருந்தது? உலக பிரகாரமான மாம்சீக கண்ணா இருந்தது. அவன் பார்க்குறான், அந்த இடத்துல ரொம்ப பசுமையா இருந்தது, அதுல ரொம்ப செழிப்பா இருந்தது, அங்க நல்ல தண்ணி இருந்தது. அவனுடைய பார்வை இங்கிருந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி. ஆனால் ஆபிரகாமுடைய சிந்தனை வேற ஏதா இருந்தது. அவனுக்கு தெரியும், என்னை நடத்துறவர் கர்த்தர், வனாந்தரத்துல போஷிக்கிற வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்பதை அவன் அறிந்திருந்ததுனால அவன் சொன்னபடி அவன் வலதுபுறம் போனா அவன் இடதுபுறம் போயிட்டான். ஆனால் அதோட முடிவு எப்படியா இருந்தது பாருங்க. ஆரம்பம் சந்தோஷமா இருந்தது லோத்தோட வாழ்க்கை. ஆனால் அவளுடைய முடிவு எப்படியா இருந்தது? முழுமையாய் அழிக்கப்பட்டது. அவனுடைய சந்ததி சாபத்தின் சந்ததியாய், மோவாபியர் அம்மோனியர் அவர் மூலியமாய் வந்தது. அது சாபத்தின் சந்ததியாய் மாறினது. ஆனால் ஆபிரகாமோ வாக்கு தத்தத்தின் பிள்ளையாய் வாழ்ந்தான். வாக்கு தத்தத்துக்குரியவனாய் அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. அவன் நிமித்தமாய் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவளா இருக்க வேண்டும். அப்ப தேவ சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தா மாத்திரம்தான் தேவனோடு கூட நீங்க இணைந்து நிற்க முடியும் என்று சொல்லி இந்த நல்ல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், நீங்க தேவ வசனத்தை உட்கொள்கிறவளா இருக்க வேண்டும். வாசிங்க அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் குணசாலிகளாய் இருந்தார்கள். அவன் இந்த இடத்துல வாசிக்கிற ஒரு காரியம், அவங்க அனுதினமும் இந்த வேதத்தை ஆராய்ச்சி செய்து தியானித்து கொண்டு இருந்த பிள்ளைகளாக இருந்தார்கள். அது நிமித்தமாய் அவங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருந்ததுன்னா மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறினது. அந்த பட்டணத்தை காட்டிலும் இவர்களுடைய வாழ்க்கை மிகுந்த மாற்றங்களை கண்டது. அவங்க வாழ்க்கை முழுவதுமாய் வேறுபட்ட ஜீவிதம் உள்ளதாய் மாறினது. தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் நாம் அனுதினமும் இந்த வசனத்தை உட்கொள்ளாமல், இந்த வசனத்தை தியானிக்காமல் இருந்தோமானால் நாம் தேவனிடத்தில் நிலைத்திருக்க முடியாது. காரணம், இந்த வசனம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அதிகமாய் சுத்திகரிக்கிறது இந்த வசனம் தான். நம்ம வாழ்க்கையை சரி செய்கிறது இந்த வசனம் தான். ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமா அதிகமாக இடைப்படுவார். இந்த வசனம் உங்களுக்குள்ள வர வர என்ன ஆகிரும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு மரம் ஆனது கனி கொடுக்கிறதுக்காக அதை சுற்றிலும் சரி செய்து அதை சுற்றி இருக்கிற எல்லா குப்பைகளையும் அகற்றி தேவையில்லாத செடிகள் எல்லாம்
எல்லாம் பிடுங்கி போட்டு அதற்கு வேண்டிய உரங்கள் எல்லாம் வைக்கும் பொழுது அதை பார்த்தீங்கன்னா நல்லா கனி கொடுக்கிற ஒரு மரமாய் மாறிவிடும். அதே போல தான் நீங்கள் வசனத்தை தியானிக்க 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 உங்களை அறியாமலே உங்களுக்குள் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வெளியேறி போகிறத பார்க்க முடியும். எப்படி ஒரு மரத்தை அதை சுற்றி இருக்கிற காரியங்களை சுத்தம் செய்கிறார்களோ இந்த வசனமானது நம்முடைய இருதயத்தை சுத்தம் செய்கிறத பார்க்க முடியும். இந்த வசனம் உள்ள போக போக தான் நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கடந்து வருவீங்க. இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க தான் இந்த வசனம் உங்களோடு கூட பேசுகிறத பார்க்க முடியும். அநேக வேளையில் நாம் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வசனத்தின்படி நம்மளை நியாய தீர்க்கிறது இல்லை, இந்த வசனத்தின்படி என்னுடைய ஜீவிதம் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம சூழ்நிலையை பார்த்து சாக்கு போக்கு சொல்கிறவர்களா இருக்கிறோம், இல்லை இந்த சூழ்நிலையை பார்த்து சில வார்த்தைகளை பேசுகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தின்படி நம்ம எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் என் நடத்தைகள் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இந்த வசனம் நம்மளை காண்பித்து கொடுக்கும், நான் போகிற பாதை சரிதானா, நான் செய்கிற காரியம் சரிதானா, நான் பேசுகிற வார்த்தை சரிதானா என்பதை இந்த வசனம் தான் நமக்கு காண்பித்து கொடுக்கும். அநேக வேளையில் நாம் இந்த காரியத்தில் தவறி போகிறவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும், இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். காரணம் இந்த வசனம் உள்ள போக போக, இந்த வெளிச்சத்தின் வார்த்தைகள் உள்ள போக போக உங்களுக்குள்ள இருக்கிற இருளான காரியம் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியேறி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களை அறியாமலே கோபம் தணிந்து போகிறத பார்க்க முடியும். உங்களை அறியாமலே ஒரு அன்பு உங்களுக்குள்ள கடந்து வருகிறத பார்க்க முடியும். உங்களை அறியாமலே மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற அந்த இருதயம் வருகிறத பார்க்க முடியும். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த வெளிச்சத்தின் வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்குள்ள போக போக அவனுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான தேவையில்லாத காரியங்கள், அவனுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குணாதிசயங்கள் எல்லாம் மறைந்து போய் அவனுடைய வாழ்க்கை கனியுள்ள ஜீவிதம் உள்ளதாய் மாறும். இந்த கனி என்று சொல்லும் பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், தயவு, நற்குணம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பித்து விடும். இதற்கெல்லாம் மூளை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வசனம் தான். இந்த வசனத்தை நீங்க எவ்வளவாய் தியானிக்கிறீங்க, எவ்வளவாய் இந்த வசனத்தை உட்கொள்கிறதுக்காக நீங்க பிரயாசப்படுகிறீர்களோ அப்பொழுது நீங்க அறிந்து கொள்ள முடியும். காரணம் என்ன தெரியுமா? சில இடத்துல நாம் சில காரியங்களை செய்கிறதுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறத பார்க்க முடியும். நம்ம இடத்துல இந்த வார்த்தை பேசும், வேதம் எப்படியாக சொல்லுகிறதே, இது செய்கிறது தவறல்லவா என்று சொல்லி உங்களிடத்தில் உணர்த்தி காண்பிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது எனக்கு தெரியல. நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பேப்பரை நாங்கள் இருந்து எடுத்துட்டு வந்தாலே எனக்குள்ள இருந்த ஒரு உறுத்தல், உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இது உன்னுடையதல்ல, நீ எதுக்கு இதை எடுத்தன்னு கேட்பார். அந்த உள்ளான இருதயத்தில் ஆவியானவர் பேசுகிறது காரணம் என்ன? இந்த வசனத்துக்கு நாம் செவி சாய்த்ததுனால நமக்குரியதை மாத்திரம் தான் நம்ம எடுக்கணும் என்று சொல்லி வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. வேற நம்ம ஒருவேளை சொல்லலாம், இதுல என்ன இருக்கு தவறு, இது வேலை பார்க்கறதுல இதுல எடுக்கிறதுல என்ன தவறு? நமக்கு அந்த அதிகாரம் அவங்க கொடுக்கவே கிடையாது. இங்கிருந்து எடுத்துட்டு போகலான்னு சொல்லி அவங்க சொல்லவே கிடையாது. நம்மளோட பர்சனலுக்காக எடுத்துட்டு போறோம். இந்த உங்க வேலை நிமித்தமாய் செய்றீங்கன்னு சொன்னால் தவறு கிடையாது. உங்க வீட்டு காரியத்துக்காக, உங்க காரியத்துக்காக எடுக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பேசிக்கொண்டே இருக்கும். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்க தியானித்ததுனால, இந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்ததுனால இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறத பார்க்க முடியும். இது நான் ஒரு சின்னதா சொன்ன காரியம். இப்படிதான் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்க பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிற காரணம் என்ன? நீங்க இன்னும் அநேக கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவதற்காக, உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துவதற்காக, இன்னும் நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளையை மாறுவதற்காக நீங்க அனுதினம் இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கனிகளை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும் என்று சொல்லி இந்த நல்ல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க அதற்கு நீங்க இடம் கொடுத்து இந்த வசனத்தை நீங்க தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்களை அறியாமலே மாற்றங்களை பார்க்க முடியும். நம்மளால அநேக காரியத்தை விட முடியாது. காரணம், மாம்சீக கிரியைகள் அநேக நம்ம வாழ்க்கையில நாம் விட வேண்டும் என்று போராடுகிறோம். இது எனக்கு வேண்டாம் என்று போராடுகிறோம். ஆனாலும் அதில் நம்ம மேற்கொள்ள முடிகிறதில்லை. ஆனால் அந்த வசனம் நமக்குள்ள வரும்பொழுது, இந்த வெளிச்சத்தின் வார்த்தை நமக்குள்ள வரும்பொழுது நம்மளை அறியாமலே அது நம்மளை விட்டு வெளியேறி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நானா இது, என்னாலேயா இவ்வளோ அமைதியா இருக்க முடியுது, என்னாலேயா பேசாமல் இருக்க முடிகிறது என்று சொல்லி உங்களுக்கே ஆச்சரியமாய் மாறுகிற ஒரு தன்மையை உங்க வாழ்க்கையில நீங்களே பார்க்க முடியும். இதுதான் தேவனுடைய வார்த்தையை நீங்க உட்கொள்ளும் போது நடக்கிற காரியம். உங்களை அறியாமலே கனி கொடுக்கிற
சில குணாதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மூன்றாவது காரியம், அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறவளாக இருக்க வேண்டும். வாசிங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்களேன். லூக்கா 15:12-13. இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளையவன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிற ஒரு காரியம், தன்னுடைய தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும், அவனுக்கு எல்லாவரும் அந்தந்த நாட்களில் எல்லாம் அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை அவன் பெற்றிருந்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் என்ன நினச்சான், இதுலேருந்து நம்ம போயிடணும், நம்ம இங்கேருந்து போயிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம சந்தோஷமாய் வாழலாம் என்று சொல்லி அவன் அந்த கரத்திலேருந்து அவன் வெளியே போனான். பாருங்கள், இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கை. நாம் தேவனுடைய சமூகத்தில் அடங்கிராதபடி நாம் விலகி போகிறதுனால வருகிற ஒரு 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 வாழ்க்கையில் வருகிற இழப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆரம்பம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அது போகும்பொழுது நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும். எப்படி ஒரு ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது அதில் ஒரு பொட்டி டக்குன்னு கலண்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அதே வேகத்தில் கொஞ்சம் தூரம் அதே வேகத்தில் தான் போகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேகம் குறைஞ்சி 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 அதோடு நின்று விடும். காரணம் என்ன, இணைக்கப்பட்ட வேண்டிய இடத்துலேருந்து இணைக்காமல் அது வெளியேறி வந்தது நிமித்தமாய் அதோட ஓட்டம் நின்று போனது. அதே போல தான் பாருங்க, அவன் அவனுடைய தகப்பனுடைய வீட்டிலேருந்து வெளியே வரும் பொழுது அவன் ஆரம்பத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து அவன் பன்றிகள் மேய்க்கிறவனாய் மாறினான். வாழ்க்கை பாருங்க எப்படிப்பட்டதாய் முடித்தது என்று சொல்லி நாம் இந்த நாளில் ஆவியானவர் அதனால தான் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம், அவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அடங்கி இருப்பது என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறபடி நாம் கேட்க வேண்டும், செவிசாய்க்க வேண்டும். உலகத்தை திரும்பி பார்த்து அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக ஜாலியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே. ஆண்டவர் சில காரியங்களை நம்மளை தடை பண்ணுகிறது எதற்காக என்று சொன்னால், நீங்கள் கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும் என்பது தான் தேவனுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஈடுபடுத்தி கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவர் வந்து அந்த அவர் நம்மோடு கூட இணைந்து நிற்க முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன், அவர் பரிசுத்தத்தை பாராத ஒரு சுத்த கண்ணராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரோடு கூட இணைந்து இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த தேவன் தருகிற கனிகளை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியும். அப்போ இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறது உண்டு, நான் சபைக்கு போகாட்டா என்ன, இந்த சபைக்கு வராட்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அநேக வேலையில் நினைக்கிறோம். நீங்கள் தேவனோடு கூட இணைகிறது நம்ம விட்டு விட்டோம்னா, தேவனுடைய ஐக்கியத்தை நம்ம விடும் பொழுது ஆரம்பம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகமாய் வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு கூட இணைந்திருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவீர்கள் என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சரி, நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கனி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும், நம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் ஒரு 4 காரியத்தை காண்பித்து கொடுத்தார். அந்த 4 காரியத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, நீங்கள் தேவ சாயலாய் மாற்றப்படுவீர்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கும் பொழுது அவன் தேவ சாயலாய் மாறிவிடுகிறான். தேவ சாயல் என்று சொல்லும் பொழுது, தேவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆத்மா மேல் அவ்வளவு கரிசனை உள்ளவளாக இருந்தார். ஒவ்வொரு ஆத்மா பார்க்கும்போது அவர் கண்ணீர் வடித்தார். அதே போல நம்மளை அறியாமலே ஆத்மாவை பார்க்கும் பொழுது, அவர் தவறாய் ஒரு மனுஷன் நடக்கும்போது, இன்னும் தேவனை அறியாத மனுஷன் நடக்கும் பொழுது அவங்களை பார்க்கும்போது நம்மளை அறியாமலே ஒரு பரிதபிப்பு, ஆண்டவரே இன்னும் உண்மை அறியாமல் இருக்கிறானே, ஆண்டவரே இன்னும் உண்மை, ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானே என்று சொல்கிற ஒரு பரிதபிப்பு, ஒரு அங்கலாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் உண்டாகிறத நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், தேவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் காண்பித்து கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்தை அவர் காண்பித்து கொடுத்தார். அந்த ஜனங்களுக்காக அவர் எவ்வளவாய் பரிதபித்தார் என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் செயல்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும்.
முடியும். இந்த தேவ சாயலாய் மாறும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறும் பொழுது, நீங்கள் அநேகரோட மேலே நீங்கள் ரொம்ப கரிசனையாய், ஆண்டவரே இந்த ஆத்துமாலாம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே இந்த ஆத்துமாலாம் பரலோகத்துக்கு வரணும், ஆண்டவரே உங்களுக்கே அது புரியாது, உங்களை அறியாமலே நீங்கள் கதற ஆரம்பிப்பீங்க. இப்பொழுது பாருங்க, நம்ம எப்பொழுது அழுவோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா நம்ம மிகுந்து தேம்பி அழுவோம். அது நமக்கு இயல்பாய் கத்தர் கொடுத்த ஒரு காரியங்கள். ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையோ, மற்றவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு போராட்டமோ, இல்லை மற்றவங்களுக்கு பார்க்கும் பொழுதோ நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களோ ஒரு சிந்தனையும் வராது. நம்ம ஜெபிப்போம், அவ்வளோதாமே தவிர ஒரு ஆத்ம பாரம் நமக்குள்ள காணப்படாது. ஆனால் நீங்கள் கனி கொடுக்குறவங்களாய் மாறிட்டீங்கன்னா உங்களை அறியாமலே கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும், உங்களை அறியாமலே ஒரு பரிதவிப்பு. காரணம், இந்த ஆவியின் கனிகளால் நீங்கள் நிரப்பப்பட்டதுனால, நீங்கள் தேவ சாயலாய் மாறும் பொழுது ஆத்மா மேலே உங்களை அறியாமலே ஒரு கலக்கம் உண்டாகி, ஆண்டவரே இந்த ஆத்மாக்களாக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த ஆத்மா மீட்கப்படணும், ஆண்டவரே இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே என்று சொல்லி உங்களை அறியாமலே ஒரு கதறுதல் உண்டாகும். உங்களை அறியாமலே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் போய் அதிகமாக ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவரிடத்துலலாம் போய் தேவனை குறித்து நீங்கள் சொல்லுகிறவளாய் மாறுவீங்க. உங்களை அறியாமலே என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக இதை பார்த்துருக்கிற ஒரு காரியம், நான் அதிகமாக பேசுகிறது எல்லாமே என் வாழ்க்கையில் கத்தர் செய்த நன்மைகள், கத்தர் என் வாழ்க்கையில் நடத்தின காரியங்கள். நான் உலக பிரகாரமாக அதிகமாக நான் பேசுறது கிடையாது. நான் சொல்லுகிறதெல்லாம் என் வாழ்க்கையில் கத்தர் எப்படியெல்லாம் நடத்தினார், எப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்லி அந்த நன்மைகளை அவரிடத்துல சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு விசுவாசம் என்னன்னு கேட்டால், நான் அநேக இடத்துல பேசும் பொழுது வசனங்கள் என்ன அறியாமலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். என்ன நான் நினைக்கிறதல்ல, அது கேற்றபடி ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். நமக்கு தெரியும் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பி வராது என்று சொல்லி, அந்த வார்த்தை நிச்சயமாய் அந்த இடத்துல ஒரு கிரியைகளை ஏற்படுத்தும் என்கிற ஒரு விசுவாசத்தையும் ஒரு நம்பிக்கையும் நம்ம ஆவியின் கனியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கத்தர் கொடுக்கிற ஒரு சாயலை நம்ம வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் தேவ சாயலாக மாறும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும். இந்த வார்த்தை நிச்சயமாக என் வாழ்க்கையை மாற்றும் என்கிற ஒரு விசுவாசம் இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ முதலாவது நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறும் பொழுது நீங்கள் முதலாவது தேவ சாயலாக மாற்றப்படுவீர்கள் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது காரியம், நீங்கள் தேவ சாயலாய் மாறும் பொழுது பிசாசு உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 16-17. நாங்கள் ஜெபப்பணிகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த குறி சொல்லுகிறதினால் என் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு ஏற்பட்டால், அவர் கவுடையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டார். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க. இது யார் சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, குறி சொல்லுகிற ஆவி உள்ள ஒரு பெண் அந்த இடத்துல சொல்லுகிறார், இவர்கள் உன்னதமான தேவனுடைய குமாரர், ரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது பாருங்க, ஒரு தேவ பிள்ளை தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு கனி கொடுக்கிற ஒரு பிள்ளையாய் மாறும் பொழுது அவன் நடக்கும் பொழுதே பிசாசு நடுங்குகிறத நீங்க பார்க்க முடியும். பிசாசு உங்களை பார்க்கும்போது, ஐயோ இந்த இடத்துல என்னால் போக முடியல, ஒரு வெளிச்சம் அந்த இடம் முழுவதுமாய் ஆளுகை செய்து. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவங்க நிற்கிறதுனால. இந்த வெளிச்சம் எப்படி வருது? கனி உள்ள ஜீவிதம் வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கை தான் வெளிச்சமா இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த கனி இல்லாதவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் காணப்படாது. இந்த கனி உள்ள ஜீவிதம் வாழ்கிறவங்க வாழ்க்கையில வெளிச்சமாய் இருக்கும். அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி இருளால நிற்க முடியாது. அப்ப பிசாசுகள் நடுங்கி ஓடுகிறத பார்க்க முடியும். அந்த பிசாசு அலறும், ஐயோ அந்த இடத்துல என்னை கூட்டிட்டு போகாதீங்க, அந்த இடத்துல இருக்கிற வெளிச்சம் முன்னாடினால் நிற்க முடியல, அவனுடைய பிரகாசம் என்னால் நிற்க முடியல என்று சொல்லி கதறுகிற அநேக சாட்சிகளை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு 18ஆவது நூற்றாண்ட வாழ்ந்த அநேக தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரெயினில் ஏறும் பொழுதே அவங்களை பார்த்து அங்கே இருக்கிற பிசாசெல்லாம் அலறுமா, அப்படி அலறி ஓடுமா. அப்படிப்பட்ட வல்லமையினால நிரப்பப்பட்டவர்களாய் அநேகர் தேவனுக்காக வல்லமையாய் தேவனுக்காக எழுந்து நின்று அநேக ஊழியக்காரர்களை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் காணப்பட்டது என்ன தெரியுமா? அந்த ஆவியின்
ஆவியின் கனிகளினால நிரப்பப்பட்டதுனால தான் அந்த வெளிச்சம் அவங்க அந்த இடத்துக்குள்ளே போகும் பொழுது, உங்களுக்கு நல்லா தெரியும் ட்ரெயின் வந்து கம்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அந்த உள்ளார அந்த கேபின்குள்ளாரே. ஆனாலும் இவங்க போய் உட்கார்ற கேபின் வந்து இந்த சைடில் இருந்தாலும் அதில் கடைசியில் இருக்கிறவங்கலாம் அலறுவாங்களாம். அப்படிப்பட்ட ஸ்மித் விக்கில்ஸோடைய வாழ்க்கை அப்படி தான். அவங்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் உள்ள வரும்போது அங்கே இருக்கிற பிசாசெல்லாம் அலரும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. காரணம் இதுக்கெல்லாம் பேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கனியுள்ள ஜீவிதம் இருக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கும்போது பிசாசு நம்மளை குறித்து சாட்சி சொல்லுகிறத பார்க்க முடியும். பிசாசு சொல்லும், இவன் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லும். அப்படிப்பட்ட சாட்சிகளை பிசாசு மூலியமாய் கர்த்தர் சொல்லும்படியாய் கர்த்தர் வைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோமானால் உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நடத்துவேன் என்று சொல்லி இந்த நல்ல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை இந்த நாளில் வெளிப்படுத்தி ஆவியானவர் காண்பித்து கொண்டு இருக்கிறார். மூன்றாவது காரியம், உங்கள் நிமித்தமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறத பார்க்க முடியும். வாசிங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 19:12. அவனுடைய சரீரத்திலிருந்து கட்சியையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமை அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவங்களுடைய கச்சைகளை போடும் பொழுது, அவங்களுடைய நிழல் படும் பொழுதே அங்கே ஒரு அற்புத சுகம் உண்டாகிறத பார்க்க முடியும். அவங்க மூலியமாய் தேவன் அவங்க எதுவுமே செய்யலை, ஆனால் அவங்க கடந்து போகும்போதே ஒரு வல்லமை புறப்பட்டு சென்று அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை முறித்து அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கி ஆண்டோடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படுகிறத பார்க்க முடியும். நீங்கள் எடுத்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்களா, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அவர் தேவனுடைய சீஷராக இருக்கிற அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பாருங்களேன். அவங்க எல்லாரும் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. எல்லா இடத்துலையும் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தாங்க. அதற்கு என்ன அடையாளம் பார்க்கும் பொழுது, அவங்க மூலயமா கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போய் அங்கே ஒரு முடவனாய் கடந்தவனுடைய தொட்டு சுகப்படுத்தின உடனே அவங்க எல்லாத்தையும் அவனை பார்த்து கொண்டிருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம், எங்களை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எங்களால் இது உண்டானதல்ல, இது இயேசுவின் நாமத்தினால உண்டானது அற்புதங்கள். இது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களால் யாருக்கும் இந்த அற்புதத்தை செய்ய முடியாது சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே போல பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு இடத்துல அற்புதம் நடத்த பொழுது அவனுக்காக பலி செலுத்தும்படியாய் கொண்டு வந்த உடனே அவனுடைய அந்த சரீரத்தில் இந்த சட்டை கிழித்து அவன் கதறுகிறான், ஐயோ நானும் உங்களை போல பாடுகிற மனுஷன், நானும் உங்களை போல மனுஷன் தான், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் நடக்குது இயேசுவின் நாமத்தினாலே நடக்குது என்று சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் கனியுள்ள ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் இருந்ததுனால தான் அவங்களோட மூலியமாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அவங்க ஒரு மனுஷன் மேலே கை வைத்த உடனே ஒரு விடுதலை உண்டாகிறது. நீங்கள் அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம நேரடியாகவும் அநேக காரியங்களை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்ன, அதோட பேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கனியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்ததுனால தான் தேவனுடைய வல்லமை அவங்க மூலியமாய் வெளிப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை இதில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும் பொழுது, இப்படி எல்லாம் நடக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னார்களோ அதே போல நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நான் ஜெபித்தேன் நடந்தது, நான் ஜெபித்ததுனால தான் இந்த இடத்துல உங்கள் கட்டுகள் முறிக்கப்பட்டதுன்னு சொல்லி நான்கிற வார்த்தையை அநேகர் இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் பாருங்க, நான் என்கிற வார்த்தையே இருக்கார். கர்த்தர் செய்தார், கர்த்தர் நடத்தினார், இயேசுவின் நாமத்தினால் இந்த அற்புதம் நடந்தது என்று சொல்லத்தக்கதாய் தேவ பிள்ளைகளை உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். நீங்க கனியுள்ள வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். உங்க நிமித்தமாய் அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகும். அப்பொழுதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எப்படி அப்போஸ்தலர்கள் சொன்னார்களோ, இது எங்களால் உண்டானது அல்ல, இதெல்லாம் கர்த்தரால் ஆனது. நாங்கள் ஒரு சாதாரண ஒரு மண்ணான மனுஷர்கள், எங்களை கொண்டு
கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர், எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர் என்று சொல்லத்தக்கதாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் எச்சரித்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, உங்களை எடுத்து ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்துவார். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். உங்கள் நிமித்தமாய் வல்லமை வெளிப்படும். உங்கள் நிமித்தமாய் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் முறிக்கப்படும். அநேகருடைய வியாதிகள் மாறும். அநேகருடைய பலவீனங்கள் மாறி போகும். அநேகருடைய இருள்கள் எல்லாம் மாறி போகும்படியாக கர்த்தர் செய்கிறது நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளை, நீங்கள் இந்த காரியத்தில் ஆண்டவர் செய்யும்போது கவனமாக இருங்க. ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறுவீங்க. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறினீங்கன்னு சொன்னால் நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறி விடுவீங்க. நீங்கள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 4:7-8. ஆமென். இந்த இடத்துல வாசித்த பாருங்க, அவர் பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார். என்ன? நமக்கான ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்காய் பரலோகத்தில் வைத்திருக்கிறாராம். அப்போ நாம் இந்த கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறுவீங்க. நீங்கள் கனத்துக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் இந்த வாழ்க்கையை முடித்து நீங்கள் பரலோகத்தில் உங்களை நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கான ஒரு ஜீவ கிரீடத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து கர்த்தர் உங்களை கனப்படுத்தி நடத்துறதை பார்க்க முடியும். நீங்கள் தேவனுடைய பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறுவீங்க என்று சொல்லி நல்ல ஆவியாளர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நாம் எப்பொழுதும் நாம் பார்க்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் கனி கொடுக்கும்போது இந்த காரியத்தை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் உங்களால் இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாது. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாருங்க, நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம் தேவனோட சமூகத்தில் நிலைத்திருக்கணும். அவரோட கிளையோடு நம்ம இணைந்து இருந்தால் மாத்திரம்தான், நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நான் சொல்லப்பட்ட இந்த 4 காரியம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தான் அந்த 4 காரியம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். முதலாவது நான் சொன்னேன், தேவனுடைய கரத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது தேவ வசனத்தை நீங்கள் உட்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது அவருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் இடம் கொடுத்து நீங்கள் அதற்காக நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னு சொன்னால், நான் சொன்னது போல் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறும் பொழுது இந்த 4 காரியம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். தெய்வ பிள்ளைகளை, இதெல்லாம் எதற்காக நமக்கு ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறாருன்னு சொன்னால், நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பது இது நிமித்தமாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளா, அவருடைய பிள்ளைகள்லாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்குது. பாருங்கள், நம்ம உலக பிரகாரமாய் நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், என் பிள்ளைகள் நல்ல ஒரு படிப்பை படித்து போகணும், ஸ்கூலில் நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல படிப்புக்குள்ளே என்ஜினியரையோ டாக்டரையோ அப்படியெல்லாம் போகணும் என்பது அதிக வாஞ்சியாக இருக்கிறோம். ஆனால் நம்மளை உண்டாக்கின கர்த்தருடைய வாஞ்சையெல்லாம் எப்படி தெரியுமா? என் பிள்ளை கனி கொடுக்குறவனா இந்த உலகத்தில் இருக்கணும், என் பிள்ளை மூலயமா என்னுடைய சாயல் வெளிப்படணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அநேகர் சொல்லுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்கள் அப்பாவும் இப்படி தான்ப்பா இருப்பார், உங்கள் அப்பா எல்லாருக்கும் உதவி செய்வார், உன்னைய பாரு தான் செய்வார். அப்படி சொல்லும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல தான் நம்மளை உண்டாக்கின தகப்பன் நம்மிடத்துல இந்த கனி வெளிப்படும் பொழுது அவர் படுற சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு செய்யும்பொழுது இருக்கிற சந்தோஷம் இருக்கும் பாருங்க. என் பையன் என்கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டான். அதே போல தான் நம்முடைய உண்டாக்கின தகப்பன் நம்ம இடத்துல கனி வெளிப்படும் பொழுது, ஐயோ என் பிள்ளை நான் சொல்கிறபடியே வாழ்கிறான் பாரு, என் சொல்கிறபடியே நடக்கிறான் பாரு, என் சத்தத்துக்கெல்லாம் செவி சாய்க்கிறான், நான் சொல்கிறபடி எல்லாவற்றுக்கும் அவன் இடம் கொடுக்குறான் அப்படின்னு பார்க்கும்போது அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? இந்த அநேகர் நம்ம உணராமல் இருக்கிறதுனால தான் அதோட சந்தோஷத்தின் அந்த மகிழ்ச்சியை நாம் இன்னும் பெறாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை நேசித்ததுனால தான் இந்த வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். இது இப்படி
இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்கள்லாம் எனக்கு தெரியாது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் ஒரு வடிகட்டின ஒரு முட்டாள் தான். எனக்கு அந்த அளவுக்கு அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் கொடுத்தவர் ஆவியானவர். இதில் இருக்கிற ஆழமான சத்தியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தது ஆவியானவர். எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் உட்காரும் பொழுது இந்த வார்த்தையை இந்த தலைப்பை கொடுத்தது அவர் தான். இதில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொன்றா எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொடுத்தார். நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். இது எல்லாவற்றையும் சொல்லுகிறது ஆவியானவர். இந்த நாளில் உங்களை நேசித்ததுனால, உங்கள் மேல் அன்பு கூறுறதுனால இந்த வார்த்தையை இந்த நாளில் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நண்பின் தகப்பனே, நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மோடு கூட இணைந்திருந்தோமானால் நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி இந்த நல்லா பேசுனீங்க. அப்பா, எங்களோடு கூட இடைப்பட்டீங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பலவீனவர்கள் ஆண்டவரே. அநேக நேரத்தில் நாங்கள் பலவீனமாக இருந்து ஆண்டவரே நாங்கள் விழுந்து போகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு செவிசாக்கி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. தேவ வசனத்தை அனுதின தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அவருடைய கரத்தில் அடங்கி இருக்க, உம்முடைய கரத்தில் அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களால் முடியல ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பலவீனமான பிள்ளைகள் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபையாய் உதவி செய்யுங்க. நாங்கள் உம்முடைய கரத்தில் ஆண்டவரை நிலைத்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களால் முடியல ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடு மகனே என்று சொன்னீங்களே. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஆண்டவரே சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறது நிமித்தமாய் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடுமை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. எங்களுக்கு கிருபையாய் மனம் இறங்கி இந்த 3 காரியத்தை செய்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. அது நிமித்தமாய் நாங்கள் அநேகருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்களை அழைத்து வந்து இந்த இடத்துல அமர வைத்து இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்புக்காய் இரக்கத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாரம் முழுவதுமாய் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா உபத்திரத்துக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலையில் ஞானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலையில் ஆண்டவரே அப்பா, தேவ ஞானத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் சரியாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது யாருடைய கண்ணிலிருந்தெல்லாம் தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல வீணான செலவுகள், அனவசியமான செலவுகள் ஆண்டவரே, தேவையில்லாத செலவுகள் ஒன்று வராதபடி கிருபையாய் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் அதிகமாய் வேதத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அதிகமாய் உம்முடைய வசனத்தை உட்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதை உறுதிப்படுத்துறதுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே. உம்மை சுமக்கிற ஒரு கழுதை ஆண்டவரே. எல்லா துதி கனம் உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாகனின் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.